மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையில் இப்படிப்பட்ட ஒரு தொய்வு காவேரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெரிய அளவு மழைப்பொழிவு இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா அரபிக்கடல்லையும் சரி வங்கக்கடல்லையும் சரி எந்த ஒரு நிகழ்வும் இல்லாத காரணத்தினால் வெறும் தென்மேற்கு பருவக்காற்று மட்டும் தொடங்கிவிட்டது. முழுமையான பருவக்காற்று தொடங்கிவிட்டது. பருவக்காற்று தொடங்கியதன் காரணமாக தான் கேரளாவின் மழைப்பொழிவு கொஞ்சம் சராசரி அளவுக்கு தினசரி 10 சென்டிமீட்டர் முதல் 5 சென்டிமீட்டருக்குள் மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது. மற்ற மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கும் மழைப்பொழிவு இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல ஜூன் 1ஆம் தேதி தமிழ்நாடு கேரளாவில் தொடங்கியிருக்கோம். அதற்கு பிறகு கொடியாக இருந்துக்கிட்டு கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தொடங்கியிருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அடுத்த வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதையும் பார்ப்போம். கேரளாவுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. அதாவது 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்குள் மிக கனமழை எச்சரிக்கை மட்டும் வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்த மணிமுத்தாறு அணை அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த பேச்சிப்பாறை அணைக்கட்டு மற்றும் மணிமுத்தாறு அதேபோல் இருந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் அனைத்தும் நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் காரணமாக குறிப்பாக இந்த பேச்சிப்பாறை அணைக்கட்டெல்லாம் முழுமையாக நிரம்பிவிடும். அதேபோல் பெருஞ்சாவணி அணையும் நிரம்பிவிடும். அதுக்கப்புறம் பொய்கை ஆறு அணைக்கட்டு அதுவும் நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேரளாவோட அனைத்து அணைகளும் நிரம்பிவிடும். தமிழ்நாட்டில் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரப்படுத்த உள்ளது. இது கோடை மழையே லேட்டாக பெய்கிற மாரி இருக்கும். கோடை மழை முடிந்து விட்டது. ஆனால் முடிந்தாலும் இது ஒரு கோடை மழை போல் இருக்கக்கூடும். அதாவது காற்று பாதிப்பு அதிக அளவு இருக்கக்கூடும். சில இடங்களில் காற்றின் காரணமாக மழை ஒதுக்கி செல்லலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த வட மாவட்டம் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் அதேபோல் புதுச்சேரி மற்றும் கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு ஒதுக்கி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 2 முதல் 3 தினங்களுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக இந்த கொங்கு மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். இந்த கொங்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சேலம், தருமபுரி மற்றும் ஈரோடு மலைப்பகுதி, சத்தியமங்கலம் மலைப்பகுதி மற்றும் ஈரோடு மற்றும் கரூர், நாமக்கல் மற்றும் போன்ற மாவட்டங்களுக்கு இந்த மாலை இரவு நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கும். இதன் காரணமாக மாலை இரவு நேரத்தில் மழைப்பொழிவானது உருவாகும். இந்த மழைப்பொழிவானது படிப்படியாக அதிகரிக்கும் வரக்கூடிய நாட்களில் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். காற்றின் திசை போக்கு மாறிவிட்டது. குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் கோயமுத்தூர் வழியாக கடலூர் வங்கக்கடலில் நோக்கி பயணித்து கொண்டிருந்தது. தற்போது அது தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக நம்மளுக்கு வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவானது தொடங்க உள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சென்னை மாவட்டத்தில் குறிப்பாக எங்கெல்லாம் மழைப்பொழிவு அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்பேடு மற்றும் மணலி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இந்த மழைப்பொழிவு முதல்ல வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து, அதாவது வேலூர் அந்த மலைப்பகுதி இந்த குடியாத்தம் அணைக்கட்டு பகுதியில் இருந்து மலை மேகங்களை உருவாக்கி அது வேலூர் மாவட்டம் குறிப்பாக அணைக்கட்டு, கண்ணமங்கலம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஜோலார்பேட்டை அந்த சுற்றுவட்டார பகுதிகள், திருத்தணி, அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகள், குறிப்பாக ஆந்திர எல்லையோர பகுதியில் மலை மேகங்களை உருவாக்கி இது ஆந்திரா மற்றும் திருப்பதி, சித்தூர் போன்ற பகுதியில் மலை மேகங்களை உருவாக்கி திருத்தணி, அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகள் மாலை இரவு நேரங்களில் இனிமேல் மழை இருக்கும். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இதன் காரணமாக அந்த மழைப்பொழிவானது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கும்
ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். அந்த மழைப்பொழிவு சென்னை போன்ற புறநகர் பகுதிகளுக்கும் மாலை இரவு நேரங்களில் மழைப்பொழிவானது தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழைப்பொழிவானது சற்று தீவிரம் மழைப்பொழிவு, அதாவது பரப்பளவில் குறைந்த அளவு இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பரப்பளவு மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கக்கூடும். ஒரு சில இடத்துல சாரல் தூறல் இருக்க இடத்துல சற்று மிதமான மழையும் சற்று கனத்த மழை ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யும். இப்போ உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாநகரத்தில் மழை பெய்யும். ஆனால் நீங்கள் இது மேல்மருவத்தூரில் இருந்தீங்கன்னா ஒதுக்கி செல்லும். அப்படி மலைப்பகுதி, அதாவது மலை ஒதுக்கி செல்லக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு இந்த மாத கடைசி, அதாவது 22ஆம் தேதிக்கு மேல் 30ஆம் தேதிக்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேச பகுதி, மியான்மர் ஒட்டிய அந்த வங்கக்கடல் ஓரப்பகுதியில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக இந்த மாத கடைசியில் ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதற்கு பிறகுதான் கேரளா கர்நாடகா எல்லையோர அணைகள் அனைத்தும் நிரம்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காவேரி 12ஆம் தேதி நாளையெல்லாம் இருந்துட்டு எதிர்பார்க்க வேண்டாம். காவேரியில் தண்ணி திறந்து வாங்கிட்டு மேட்டூரில் 79 அடி தான் இருக்குது. அதிகபட்சம் 90 அடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மேட்டூர் அணை திறக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். 90 அடிக்கு கீழே இருக்கும் காரணத்தினால் குறுகிய சாகுபடி மற்றும் காவேரி மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்கப்படாது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கேற்றவாறு அவர்கள் பயிர் நட்டவர்கள் கொஞ்சம் கேணி இருக்கவர்கள் கேணி மோட்டார் வைத்துக்கொண்டு நீர்ப்பாசனங்களை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது டிராக்டர் மூலம் தண்ணி வசதி ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது அதற்கப்புறம் வரக்கூடிய இந்த மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் உருவாகக்கூடிய சுழற்சி, இது எப்படிப்பட்ட ஒரு சுழற்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருவமழையை சற்று ஒரு தீவிரப்படுத்தக்கூடும். அதாவது பெரிய அளவு மழைப்பொழிவு இல்லைனாலும் அதாவது அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். அணைகள் நிரம்பக்கூடிய அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். பாதிக்கும் மழைப்பொழிவானது ஜூலை மாதத்தில் தென்படுகிறது. கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு ஜூலை மாதத்தில் பாதிக்கும் மழைப்பொழிவு தென்பட ஆரம்பித்துள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். அது வரைக்கும் தற்போது இருக்கும் நிலையே நீடிக்கும். குறிப்பாக இந்த கர்நாடகா கேரளா எல்லையோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடும். குறிப்பாக இந்த கேரளா, கொல்லம் மற்றும் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மற்றும் கண்ணூர், காசர்கோவில், கோழிக்கோடு சுற்றுவட்டார பகுதியிலும் மழைப்பொழிவு பெரிய அளவு தீவிரம் இருக்காது. குறிப்பாக ஒரு நாளைக்கு 20 சென்டிமீட்டருக்குள் இருக்கும். மிக கனமழை எச்சரிக்கை தான் கேரளாவுக்கு வழங்கப்படுகிறது. சில அருவிகளில் வெள்ளப்பெருக்கு, காற்றாற்று வெள்ளம் ஏற்படக்கூடும். குறிப்பாக இதன் காரணமாக இடுக்கி டேம் போன்றவை நிரம்புவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். அதாவது கணிசமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறதால் நம் எதிர்பார்த்த அளவு மழைப்பொழிவு இல்லை, தொய்வில் இருக்கிறது. 2 பக்கமும் எந்த ஒரு நிகழ்வும் இல்லாத காரணத்தினால், அதாவது வங்கக்கடலிலும் நிகழ்வில்லை, அரபிக்கடலிலும் நிகழ்வு இல்லாத காரணத்தினால் ஒரு தொய்வு நிலையில் இருக்கிறது. எல்லினோ காலத்தில் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஆரம்பிக்குது. சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா தொய்வில் இருந்தால் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இந்த ஆண்டு இருந்துட்டு கடுமையான ஒரு தொய்வு, அதாவது பருவ காற்று மட்டும் வீசிக்கொடுகிறது மற்றும் பருவமழை இன்னும் தொடங்கவில்லை, தீவிரமான ஒரு பருவமழை தொடங்கவில்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் பருவமழை படிப்படியாக தீவிரம் அடைந்து மழைப்பொழிவும் அதிகரிக்க உள்ளது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பத்தனந்திட்டா போன்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் அந்த ஆற்று பகுதியெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும். மற்றும் கோட்டயம் போன்ற பகுதியெல்லாம் முன்னெச்சரிக்கை தேவை. இடுக்கி மாவட்டத்துக்கும் முன்னெச்சரிக்கை தேவை ஜூலை மாதத்தில். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருவனந்தபுரம் மாவட்டத்துக்கும் முன்னெச்சரிக்கை தேவை என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றும் கர்நாடகா மாவட்டம் உடுப்பி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மைசூர் சுற்றுவட்டார பகுதியில் நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல மழை பொழிவு
மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் வரக்கூடிய மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர், கொர்க்கை, பழைய கைத்தாறு, சாயல்புரம், தேவபுரம், கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். தென்காசி போன்ற மாவட்டங்களில் அது பருவமழையாக இருக்கக்கூடும். அதாவது குற்றாலம் போன்ற பகுதிகள், பாவுச்சத்திரம், கடையம், சுரண்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதியில் அது ஒரு பருவமழை போல், அதாவது சாரல், தூறல், மிதமான மழை, அவ்வப்போது கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி, இதற்கடுத்தபடியாக இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாத அடுத்த 10 முதல் 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் தான் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். படிப்படியாக வெயிலின் தாக்கம் விலகக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகு மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக மதுரை மாவட்டம் குறிப்பாக எப்படி மழைப்பொழிவு இருக்குன்னா, உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருமயம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் கிருஷ்ணா கோவில் மற்றும் சாத்தூர், அருப்புக்கோட்டை, பம்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி காற்றுடன் கூடிய மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மற்றும் தேவங்கனி கோட்டை மற்றும் அதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக பேச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, மாத்தூர் மற்றும் சிங்கப்பேரப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவு இருக்கும். ஒதுக்கி மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தருமபுரி மாவட்டத்திலும் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மழைப்பொழிவு வாய்ப்புள்ளது. குறிப்பாக தருமபுரி, பாலக்கோடு, திம்மம்பட்டி, கம்பைநல்லூர் மற்றும் அரூர், கீரப்பட்டி, தீர்த்தமலை மற்றும் காப்பிரெட்டிப்பட்டி மற்றும் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்றும் வேலூர் மாவட்டம் அடுக்குப்பாறை, கனியம்பாடி மற்றும் கண்ணமங்கலம், காட்பாடி, குடியாத்தம், மேல்கட்டு, அணைக்கட்டு போன்ற பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், கர்சரைப்பாக்கம், ஆரணி, செய்யூர், வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. சேலம் மாவட்டம் காவேரிபுரம் மற்றும் கொளத்தூர், மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியில், ஏற்காடு, வாழப்பாடி மற்றும் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 மாதங்களாக சரிவரை ஒழுங்காக ஒரு மழைப்பொழிவு இல்லை. அதாவது குறிப்பாக இருந்துட்டு பெரம்பலூரில் பூலாம்படியில் மழை பெஞ்சிச்சின்னா பெரம்பலூர் மாநகரத்தில் மழைப்பொழிவு இல்லை. அந்த மாரியான மழைப்பொழிவு இருந்தது. ஒதுக்கி பெரிய அளவு மழைப்பொழிவு வித்தியாசம் இருந்தது. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஒதுக்குதல் குறைய ஆரம்பிக்கும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். பெரம்பலூர் மாவட்டத்தில் 4 தாலுக்கா இருக்குது. பெரம்பலூர், குன்னம், வேப்பந்தட்டை, ஆலத்தூர் மற்றும் பெரம்பலூர் தாலுக்கா போன்ற தாலுக்காவில் ஒதுக்கி மழைப்பொழிவானது நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் குறிப்பாக இந்த விராலிமலை, அன்னவாசல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கீரனூர் சுற்றுவட்டார பகுதிகள், அறந்தாங்கி, பொன்னமராவதி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு மழைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் குறிப்பாக இந்த திண்டுக்கல் மாநகரம், சிறுமலை மற்றும் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அந்த ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள், வடமதுரை போன்ற பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. சிவகங்கை மாவட்டம் குறிப்பாக மானாமதுரை, நாச்சியார் கோவில் மற்றும் குறிப்பாக இருந்துக்கிட்டு காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், காளையார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கடுத்தபடியாக திருச்சி மாவட்டத்திலும் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு ஒரு சில இடத்தில் துறையூர் மற்றும் திருச்சி மாநகரத்துக்கு மழைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் மேலும் விரிவான அறிக்கை வெளியிடப்படும்.